அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 6வது இறை வார்த்தையின் 2வது வரி. நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, உங்கள் துன்ப நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லவே கடவுளிடமிருந்து நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம். கொரிந்து நகர திருச்சபையின் மக்களே, கடவுளிடமிருந்து நாங்கள் மிகுந்த ஆறுதல் பெறுகிறோம் என்றால் உங்கள் துன்ப நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லவே என்று கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து புனித பவுல் சொல்லுகிறார். திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற திருச்சபையின் இறை பணியாளர்களின் தலையாய கடமை என்ன, முதன்மையான கடமை என்ன என்பதை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சுட்டி காட்டுகிறார். திருச்சபையில் துன்பப்படுகிற மக்கள் தங்கள் துன்ப நேரத்தில் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் தளர்ந்து போகாதபடி, அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகிச் செல்லாதபடி திருச்சபையின் மெய்ப்பர்கள், திருச்சபையின் இறை பணியாளர்கள் துன்பப்படுகிற இறை மக்களுக்கு ஆறுதல் தந்து கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்து நின்று வாழும்படி செயல்பட வேண்டும். துன்பப்படுகிற இறை மக்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதே திருச்சபையின் ஞான மெய்ப்பர்களின், திருச்சபையின் இறை பணியாளர்களின் தலையான கடமை என்பதை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சுட்டி காட்டுகிறார். துன்பப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதுதான் திருச்சபையின் ஞான மெய்ப்பர்களின், திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை பணியாளர்களின் தலையான கடமை என்பதை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் சுட்டி காட்டுகிறார். திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற மெய்ப்பர்கள், திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை பணியாளர்கள் துன்பப்படுகிற இறை மக்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் போது பரலோக பிதா திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற மெய்ப்பர்களையும் திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை பணியாளர்களையும் இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற ஞான மெய்ப்பர்கள், திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை பணியாளர்கள் துன்பப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களை தேற்றி வழிநடத்தும் போது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற ஞான மெய்ப்பர்களின், திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை ஊழியர்களின் தலையான கடமை என்ன, முதன்மையான கடமை என்ன என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எடுத்து சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற ஞான மெய்ப்பர்களும், திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை ஊழியர்களும் துன்பப்படுகிற இறை மக்களுக்கு ஆறுதல் தந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் போது திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற ஞான மெய்ப்பர்களையும் இறை பணியாளர்களையும் அப்பா இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் தேவரீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுடைய இன்றைய தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்களும் இவர்கள் குடும்பத்தாரும் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.